வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் வீடியோஸ்ல அக்செப்டன்ஸ், அதாவது பிரைஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட வீடியோஸ்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரைஸ் இதுக்கு மேல போய் சஸ்டெயின் ஆனா பை, இதுக்கு கீழே வந்தா செல், அதுக்குள்ள ட்ரேட் ஆனா நம்ம அதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே பண்ணா நோ ட்ரேட் இப்படின்லாம் நிறைய சொல்லுவேன். ஸோ இந்த சஸ்டெயின் ஆகிறது, பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுறது, அக்செப்ட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே நீங்க ஒரு கேண்டில் ஸ்டிக் வச்சு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு எடுத்துப்போம். எக்ஸாம்பிள், நீங்க நார்மலா ஒரு கேண்டில் ஸ்டிக், ஒரு பேட்டர்ன்ஸ் இல்லை ஒரு இண்டிகேட்டர்ஸை வச்சு ட்ரேட் பண்றவரா இருப்பீங்க. ஸோ அதுல எப்படி என்ன நடக்கும்? ஒன்று பிரைஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியா கிரியேட் பண்ணிட்டு இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இதை ஒரு சப்போர்ட்டாகவும் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் சப்போர்ட். ஓகேவா? இப்போ ப்ரைஸ் இந்த ஏரியாவில், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஏரியாவை பிரேக் அவுட், அதாவது ரெண்டு ஸ்விங்கோட ஹையை கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா என்ட்ரி அப்படின்னுவீங்க. சரி, ஓகே, இந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகுதா இல்லை இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, என்னோட மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் இந்த மெத்தட் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜஸ்ட் ஏதோ இண்டிகேட்டரை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பிரேக் அவுட் ஆனவொடனே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்ற கண்மூடித்தனமாக அப்படி அந்த மாதிரியான என்ட்ரிஸ்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். இப்போ பாருங்க, இப்போ இதுவே ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இப்போ பாருங்க, ப்ரைஸ் ஒன்ஸ் இங்கே போயிட்டு இங்கே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா இமீடியட் ரிவர்சல் ஆகும். சஸ்டெயின் மீன்ஸ், எக்ஸாம்பிள் இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலாக அசூம் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 கேண்டில்ஸ் இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலே இங்கே போயிட்டு இமீடியட் ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகி அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே என்டர் ஆகுது மார்க்கெட். அதாவது ப்ரைஸ் இந்த ஏரியாக்குள்ளேயே என்டர் ஆகுது அப்படின்னா இதைத்தான் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன்ஸ் ப்ரைஸ் பாருங்க இப்படியும் ஃபார்ம் ஆகலாம். ஒரு செகண்ட், என்ன கலர் மாறி போச்சு? சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதா வச்சுப்போம். ஒன்ஸ் இந்த ஏரியாவை கட் பண்ணி மேலே போகுது, இங்கேயே போயிட்டு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இதை தான் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உடனே இந்த ஏரியாவில் காட்டுறோம், இங்கேருந்து கீழே வருதுன்னு வச்சுப்போம். வேணாம், ரெண்டாவது கோடு போடுறேன். சி, இந்த ரேஞ்ச் இருக்கு மார்க்கெட், நல்லா கவனிங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல, இமீடியட் ரிவர்சல் ஆகுது. இதை தான் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸ். ஸோ இங்கே போதுமான அளவு, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரு ஆகலை அப்படின்றது தான் இது குறிக்குது. ஸோ ஓகே, நான் எப்போ தான் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறேன், ப்ரைஸ் ஒன்ஸ் மேலே போனதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடைக்கும் பாருங்க, அங்கே என்ட்ரி எடுங்க. அதுதான் ஒரு வேலிடான ஒரு என்ட்ரியா இருக்கும். இல்ல பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. ஸோ உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணும். ஸோ இதுதான் மார்க்கெட்ல அடிக்கடி நடக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இதுலயும் நடக்கலாம் ரிஜெக்ஷன்ஸ். பட் அக்செப்டன்ஸ் சேம் தான். அக்செப்டன்ஸ் சொன்ன மாதிரி சேம் தான். இதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆன என்ட்ரி, அதே மாதிரி மேலே போயிட்டு இங்கேருந்து அகைன் ரிவர்சல் ஆகலாம். உள்ளே வராமையே இங்கே டச் பண்ணிட்டு ஒரு விக்கு போட்டு மேலே போயிடுவாங்க. இதுவும் இப்படியுமே நடக்கலாம் அக்செப்டன்ஸில். ஒன்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் எந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன்ஸு இப்படி போயிட்டு ஒன்று இங்கே போயிட்டு ஒன்று இப்படி இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம், மேலே போயிட்டு அங்கே ஒரு பெரிய விக் போட்டு அங்கேருந்து அகெயின் வரலாம். ஸோ நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் ஓகே இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நம்ம என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி என்ட்ரிஸை விட்டுடுங்க. இந்த என்ட்ரி இல்லைன்னா வேற என்ட்ரி, அவ்வளோதான். ஸோ நான் இது பொதுவாகவே உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இது எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ இதை எதையும் பெருசாக எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொன்னேன். ஸோ ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்க, மார்க்கெட் அந்த May 3 அன்னைக்கு, இது நிஃப்டியோட சார்ட்டு, ஃபியூச்சர் சார்ட்டு, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு.
ஸோ பாருங்க, மார்க்கெட் மே 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த ப்ரீவியஸ் டே அந்த 2 நாளோட டேக்கு மேல ஓப்பன் பண்ணாங்க. அங்க ஏ அண்ட் பி பீரியடால ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ உடனே ரிஜெக்ட் ஆகுறாங்க. அப்படின்ற பட்சத்துல பிரைஸ் இந்த ஏரியாவை ரிவர்ஸ் அதாவது இந்த ஏப்ரல் 29த்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ஒரு ஒரு லெவலாக எடுத்துக்கிட்டு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை தான் வந்து ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி என்ட்ரிஸ் தான் வந்து நல்லாவே மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸுமே நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வேற எங்கேயாச்சும் இருக்கா அந்த மாதிரி? வேற எங்க இருக்கு? சி அதே மாதிரி ஏப்ரல் 4ஆம் தேதி ஒன்று நடந்திருக்கு பாருங்க. சி ஏப்ரல் 4ஆம் தேதி. நான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ப்ரொஃபைலாக உங்ககிட்ட காட்டுறேன், ஒரு நிமிஷம். சி இதை நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது இந்த 3 டேஸோட மேலே ஓப்பன் ஆச்சு. அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. இமீடியட் ரிஜெக்ஷன்ஸு. ரிஜெக்ட் ஆனவுடனே இந்த ஏபி பூர் லோவாக கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ தான் மோஸ்ட்லி நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். நம்ம பெருசாக அடுத்த இந்த டேவோட இது வரைக்கும்லாம் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ 1:2 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம். ஸோ பாருங்கள், இதை தான் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே. எது அக்செப்டன்ஸ் அப்படின்னா, வாங்க அக்செப்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். இப்போ பாருங்க, இந்த 1 2 3 4 5 இந்த 5 நாளோட ஹைக்கு மேலே போய் ஒரு ப்ரைஸ் அக்செப்ட் கொடுத்துருக்கா. அதாவது ஏப்ரல் 8த்தோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு. இதை பிரேக் பண்ணி இங்கே அக்செப்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பை சைடு என்ட்ரு ஆகலாம். இந்த டே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ப்ரைஸ் அக்செப்ட் கொடுத்துருச்சு அப்படின்னோடனே அடுத்த நாள்லாம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பை சைடாகவே அதுக்கு அடுத்தடுத்த நாள் போகலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. சரி பாருங்க, அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, அன்னைக்கு அக்செப்ட் கொடுத்து மேலே போச்சு. ஓகே, அதுக்கு அடுத்த நாள் நடந்திருக்கு அதே தான். அங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அகைன் கீழே ஓடியாந்துருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரேஞ்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசான ஒரு பையர் சென்டர் ஆகலை. இங்கே அக்செப்டன்ஸ் கொடுத்தாலுமே ஒரு பெரிய பிக் மூவ், ஒரு மொமெண்டமான ஒரு ட்ரேடிங் வந்து கிடைக்கல. ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வந்து செல்லர்ஸ் தான் கண்ட்ரோல் எடுப்பாங்க மார்க்கெட்டை. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பையர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியாவுக்கு கீழேயே ஓப்பன் பண்ணி கீழே கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா கீழே. இப்படியே தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் அக்செப்ட் கொடுத்தாலும் இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல அவங்களால. ஒரு அக்ரெசிவான மொமெண்டம் இல்லை. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். சரி, இது ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. சாரி, ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே மேலே ஏதாவது பையா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மார்ச் 4 மார்ச் 5 இந்த 2 டேவோட ப்ரொஃபைலு மார்ச் 6 ஓப்பன் ஆனது. மார்ச் 6 ஓப்பன் ஆனது வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. இந்த டேக்கு கீழே போன உடனே ரிஜெக்ட் ஆயிருக்கு. இமீடியட் ரிவர்சல் ஆன உடனே மார்க்கெட் மேலே ஓடி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு பையிங்கான, அதாவது மார்க்கெட் செல்லாக ட்ரை பண்ணுச்சு, முடியல. ஸோ மார்க்கெட் வந்து அந்த இடத்த ரிஜெக்ட் ஆகிட்டு பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு அன்னைக்கு டேல. ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா,
சரி, இங்கே கூட நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது டவுன் சைடுக்கு. சரி, இங்கே பாருங்கள், இந்த டேல அதாவது February 26 and 27 அந்த டே கிட்ட அந்த 2 நாளோட இதுக்கு அடுத்தது பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனுச்சு. ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ இருக்க கொஞ்சம் மேலே அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இமீடியட் ரிவர்சல் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆயிருக்குன்றத பாருங்க, நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ். இந்த மாதிரி தான் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்து ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில் கூட பாருங்கள், இன்னைக்கு நடந்ததை காட்டுறேன். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் இதோ இங்கே இது கூட பாருங்கள், எல்லாமே மோஸ்ட்லி நிறைய இப்படி தான் மார்க்கெட்டு கண்டினியூஸாக இப்படி தான் நடக்கும். பாருங்கள், இதில் கூட பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இந்த டேக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, ஓப்பன் ஆனாங்க, இமீடியட் ரிவர்சல். ஸோ இந்த ஏரியாலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு டே காட்டுறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே. பட் இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போனவுடனேவே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்தாங்க மார்க்கெட்டில். ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் பெருசாக மார்க்கெட்டை கொண்டு போகணுன்றதெல்லாம் அவங்களோட தாட்டாக இருக்காது. ஸோ பாருங்கள், அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் மாதிரி முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்தது ஃபுல்லாகவே இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் தான். பட் இந்த பீரியட் பாருங்கள், ஒரு பையர்ஸ் வந்தாங்க. சரிங்க, கிளியராக காட்டுறேன். இந்த பீரியடை பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் வந்தாங்க. பட் ஆனால் அந்த பையர்ஸால் அதுக்கு மேலே வேல்யூஸை ஃபார்ம் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ இமீடியட்டாக அவங்க காலி. அகெயின் செல்லர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து அந்த டேக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டாங்க. பெருசான ஒரு மொமெண்டம் கொடுக்கல. பட் ஆனால் இன்னைக்கு வந்தது ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ். இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் அதை பற்றியுமே ரெஸ்பான்சிவ் அக்ரெசிவ்னஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைலில் கற்றுக்க வேண்டியது. ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பர் அண்ட் டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் வந்து சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.